ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஹை ஹீட் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரே ஆனா கப்பல் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்காத சில ரகசியமான விஷயங்கள் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ரே ஒரு மாஃபியாவோட டீலிங் வச்சுதான் அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு. ஆனா ஒரு எக்ஸ் KGB ஏஜென்ட். இந்த ரெண்டு ரகசியமும் மாஃபியா தனக்கு வர வேண்டிய பணத்தை ரே கொடுக்காததால அந்த ரெஸ்டாரண்ட்டையே கொடுத்து சொல்லி ஆட்களை அனுப்பும் போது உடையுது. மாஃபியா அனுப்புன ஆட்களை ஆனா அடிச்சு திருப்பி அனுப்புறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாஃபியாவுடைய அந்த பகையை சம்பாதிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அவங்களோட உயிரையும் காப்பாத்திக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். குறிப்பாக செஃப்ல இருந்து RGB ஏஜென்ட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த சீக்வன்ஸ், கிச்சன் ஃபைட், கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஹியூமர் போர்ஷன் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆச்சு. டான் ஜான்சன், ஓல்கா கொரிலென்கோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் தி ஷோ அப்படின்னே சொல்லலாம். இந்த மொத்த படத்தையுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. டிராமாட்டிக் போர்ஷன் நிறைய இடங்கள்ல டிராகிங்கா இருக்கு. படத்தோட டியூரேஷனே பாத்தீங்கன்னா 1 hour 24 minutes தான். இருந்தாலுமே இந்த படத்துக்கான கண்டென்ட் குறைவா இருக்கிறதுனால ஸ்ட்ரெச் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் வருது. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான். புதுசா இருந்த விஷயமே இந்த படத்துல இல்ல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹை ஹீட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.